நாம் இன்றைக்கி ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் பீஃப் தக்கடி கோதுமை ஆட் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தக்கடியை 2 விதமாக செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் கோதுமை ஆட் பண்ணி செய்வாங்க, சில பேர் அரிசி ஆட் பண்ணி செய்வாங்க. பொதுவாக எங்களோட வீட்டில் அரிசி ஆட் பண்ணி தான் தக்கடி செய்வாங்க. ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு கோதுமை தக்கடி தான் ரொம்ப பிடிக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் ரெசிபி. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இந்த தக்கடி செய்யும்போது பொதுவாக எல்லோரும் முள்ளோட இறைச்சி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு அது கிடைக்காததுனால நான் வெறும் தனி இறைச்சி மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 300 கிராம் பீஃப் கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1.5 டீஸ்பூன் சீரக பவுடர், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் எட் பண்ணிக்கோங்க. எட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் சில்லியும் பெப்பரும் எட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக எட் பண்ணிக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எட் பண்ணிவிட்டு சால்ட்டும் எட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 7 டேபிள் ஸ்பூன் ஆயில் எட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு எட் பண்ணிக்கோங்க. கடுகு கொஞ்சமாக பொரிஞ்சு வர கொள்ளைக்கு இதில் கருவேப்பிலையும் மேட் பண்ணிவிட்டு மீடியம் சைஸ் 2 வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் மேட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக ப்ரௌன் கலர் வர கொள்ளைக்கு இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஏட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நான் ஒரு தக்காளிக்காவை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் மேட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து பீஃபை இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்குவோம். நல்லா மசாலாவெல்லாம் வதங்கி பீஃபோட நல்லா மிக்ஸ் ஆகி வர கொள்ளைக்கு நான் இதில் வாட்டர் எட் பண்ணிக்கிறேன். 1 லிட்டர் வாட்டர் எட் பண்ணிக்கிறேன். சரியா இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே லிட்டால் கவர் பண்ணி வேக விட்டுடலாம். நான் எப்போவுமே ஒரு 30 மினிட்ஸ் தான் பீஃப் வேகிறதுக்கு வைப்பேன். அது எனக்கு சரியாக வரும். நீங்கள் விசில் படி வைக்கிறேன்னா நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, உங்களோட ப்ரெஷர் குக்கரோட அளவை பார்த்து. பீஃப் கறி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தக்கடி செய்கிறதுக்கு நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிக்குவோம். 500 கிராம் கோதுமை மாவு கூட 1 கப் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் கொஞ்சம் குறைவாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கிற பீஃப் கறியோட கிரேவியை இதில் ஆட் பண்ணி தான் நீட் பண்ண போகிறோம். அதனால் அதுலேயும் நாம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாலை கொஞ்சம் குறைவாக ஆட் பண்ணிக்கோங்க. சரியாக பீஃப் கறியும் வெந்து வந்துட்டுது ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த சூட்டோடையே இந்த கிரேவியை மட்டும் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த கோதுமை மாலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். பீஃப் துண்டு வராமைக்கு இந்த கிரேவியை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சரியாக மெஷரிங் கப்பில் 2 கப் வர அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த கிரேவி நல்லா மாவோடு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சில பேர் இதில் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி நீட் பண்ணுவாங்க. ஆனால் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி என்ன செய்யணும், தக்கடி கொஞ்சம் உரமாக இருக்கும். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நீட் பண்ணினீங்க என்றால் தக்கடி நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி ஸ்பூனால் மிக்ஸ் பண்ண கொள்ளைக்கு நல்லா திக்காக இறுக்கமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹாட் வாட்டரை மிச்சம் ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றி நல்லா இறுக்கமாக வரத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது அது ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் கையால் நீட் பண்ணும்போது அது நல்லா சாஃப்டாக வரும் டவ். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மிச்சம் திக்கும் இல்லாமைக்கு மிச்சம் லூஸும் இல்லாமைக்கு நல்லா கணக்கான ஸ்டேஜுக்கு நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்கடி எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது இந்த மாதிரி ஒரு குட்டி பவுல் எடுத்துகிட்டு இதை நல்லா ரோல் பண்ணி விட்டுட்டு இதை இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா தக்கடியும் செஞ்சு வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வச்சுக்கிறேன்.
எல்லா தக்கடியும் ரெடி ஆகிட்டுது. நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருந்து பீஃப் கறியில் இதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த தக்கடியை பிளேட்டில் செஞ்சு வைக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று மேலே ஒன்று மிச்சம் அதிகமாக வச்சிடாதீங்க. அப்படி அதிகமாக வச்சிங்கன்றால் எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டி பிடிச்சிடும். நான் செஞ்சு வச்சுருந்த எல்லா தக்கடியும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சம்டைம் நீங்கள் எல்லா தக்கடியும் இதில் ஆட் பண்ணும்போது இந்த கிரேவி உங்களுக்கு போதாமல் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எல்லா தக்கடியும். இந்த தக்கடியை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்பூனை வச்சு ஒரே அடியாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இதை லிட்டால் கவர் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுத்தது ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கிரேவி திக்காக இருந்துச்சுன்றால் தக்கடி மூழ்கிற அளவுக்கு நீங்கள் இதில் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா 30 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நானும் இதில் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டுது. நல்லா தக்கடி வெந்து வந்துட்டுது. நான் இதில் 1 கப் கோகோனட் மில்க் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். லைட்டாக ஒரு கொதி வந்ததும் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே தக்கடியை பிளேட்டில் மாற்றிக்கலாம் சர்வ் பண்ணுறதுக்காக வேண்டி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்கடி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குண்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டேஸ்ட்டாக வரும். அதோட இது நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அரிசிமா தக்கடி எப்படி செய்கிறதுன்னு நான் கூடிய சீக்கிரம் என்னுடைய சேனலோட அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரெசிபியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மிளகுட காரத்துக்கு செய்வாங்க, அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அடுத்தது நோன்பு வாரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது. அதுக்கு தேவையான இஃப்தாருக்குள்ள ரெசிபிஸ் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்லோட் பண்ணுறதுக்காக வேண்டி. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.